பிரம்மதேவன் ரொம்ப அகந்தையில் இருக்கும் பொழுது அவரோட 5வது தலையை சிவபெருமான் பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. அதை மாதிரி வெட்டும் பொழுது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. பிரம்மனோட அந்த 5வது தலை ஒரு மண்டை ஓடு மாதிரி சிவபெருமானோட கையில் அமர்ந்துடுது. அந்த அமர்ந்த மண்டபத்துக்குள்ளே ஏன்னா உணவு போட்டால் உடனே பார்த்திங்கன்னா காலி ஆகிடுது. சிவபெருமானுக்கு பசியும் அதிகமாகிடுது. அந்த கையில் இருக்க ஓடை அவரால் கீழையும் தள்ள முடியல. எந்த உணவை போட்டாலும் பார்த்திங்கன்னா இழுத்துகிட்டே இருக்குது. இதை மாதிரி இருக்கும்போது சரி நம்ம சிவபெருமானை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அன்னபூரணி தாயார் அவங்க அதில் உணவு விட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ உணவு விட்டாலும் காலி ஆகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் அங்காள அம்மன் அவங்க ஒரு அவதாரம் எடுத்து மயானத்தில் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை வர செய்துட்டு நிறைய உணவுகளை வானத்தை நோக்கி வீசுகிறாங்க. அந்த உணவை பிடிக்கிறதுக்காக சிவபெருமான் கையில் இருக்க அந்த பிரம்மதேவனோட